பொதுத்துறை நிறுவனமான LIC இணையதளத்தில் இந்தி திணிக்கப்பட்டுள்ளதாக EPS கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பொதுத்துறை நிறுவனமான LIC இணையதளத்தில் இந்தி திணிக்கப்பட்டுள்ளது என அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். LIC இணையதளத்தில் டிஃபால்ட் லாங்குவேஜாக ஹிந்தியானது தற்போது மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து EPS கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். LIC இணையத்தில் இந்தி திணிக்கப்பட்டிருப்பதாக EPS கண்டனம் தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். முழு விவரம். வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சமூக வலைதளத்தில் இந்த கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். LIC இணையதளத்தில் இந்தி திணிப்புக்கு அவர் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். பொதுத்துறை நிறுவனமான LIC இந்தியாவின் இணையதளத்தில் இயல்பு நிலை மொழியாக, அதாவது டிஃபால்ட் லாங்குவேஜ் இந்தி மாற்றப்பட்டிருக்கிறது. இந்தி மொழி தெரியாத மக்களுக்கு தற்போது LICயின் இணையதளம் பயன்படுத்த முடியாத அளவிற்கு உள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இணையதளத்தின் மொழி மாற்றும் விருப்பமும் இந்தி மொழியிலேயே இருப்பதால் அதனை கண்டுபிடிக்க முடியாத நிலை இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எங்கு, எதில், எப்படி இந்தியை திணிக்கலாம் என்ற முனைப்பிலேயே மத்திய அரசு செயல்படுவது கண்டனத்திற்குரியது எனவும், மொழி, பண்பாடு, அமைப்பு, அரசியல் என எல்லாவற்றிலும் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவில் ஒற்றைத்தன்மையை திணிப்பது நாட்டின் சமநிலையை பாதிக்கும் செயல், அது ஏற்புடையது அல்ல எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கின்றார். அனைத்து மக்களும் பயன்படுத்தும் வகையில் இணையத்தின் இயல்பு நிலையை ஆங்கிலத்திற்கு மாற்றவும், இந்தி மொழியை திணிக்கும் எந்த நடவடிக்கையிலும் ஈடுபட வேண்டாம் எனவும் மத்திய அரசை வலியுறுத்துகிறேன் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டிருக்கிறார். LIC இந்தியாவின் இணையதளத்தில் இயல்பு நிலை மொழியாக ஹிந்தி மாற்றப்பட்டிருப்பதற்கு EPS கண்டனம் தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.